ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏப்ரல் மிட் இல்லன்னா மேல இருக்கும். ஸோ இப்ப இருந்து கால்குலேட் பண்ணா ஒரு 40ல 50 டேஸ் வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ இந்த 50 டேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2 கேட்டகரி இருப்பாங்க. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பீங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, சிலபஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இன்னும் படிக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்த 40 டேஸ்ல வந்து எப்படி கிளியர் பண்றது இந்த எக்ஸாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட் எடுங்க. அந்த ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது, நீங்க எவ்ளோ மார்க் வாங்குறீங்கங்கிறத பாருங்க. 100க்கு 50 மார்க்கு, 60 மார்க்கு, இல்ல எனக்கு 45 மார்க்கு இவ்ளோ ரேஞ்சுக்குள்ள தான் வருது. ஆனா நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்டின்னாலும், மீதி இருக்க 55 கொஸ்டின் உங்களால ஏன் அட்டெண்ட் பண்ண முடியல? 45 மார்க் எடுக்குறீங்கன்னா, மீதி இருக்க 55 கொஸ்டின்ல எங்கெல்லாம் தப்பு விடுறீங்க? மேத்ஸ்ல எதுவும் கேர்லெஸ் மிஸ்டேக்கா? இல்ல எந்த டாபிக்கும் மேத்ஸ்ல இன்னும் படிக்கலையா? இல்ல ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி படிக்கலையா? பாலிட்டி படிக்கலையா? கரண்ட் அஃபேர் படிக்கலையா? அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. அத அனலைஸ் பண்ணிட்டு, அந்த ஒவ்வொரு டாபிக்கையும் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா, இந்த 45ங்கிறது உங்களுக்கு 70க்கு மேல ஆகும். இந்த 60 மார்க்குங்கிறதும் நீங்க அனலைஸ் பண்ண பண்ண உங்களால 75 பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்ப இருக்க 40 நாள்ல அனலைஸ் பண்ணி உங்களோட சிபிடி 1ஓட ஸ்கோர வந்து ஒரு 70க்கு மேல எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஆல்ரெடி 80க்கு மேல நான் 85 மேலயே மார்க் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்டின்னா, நீங்க அப்படியே அதையே மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த 40, 50, 60 இந்த ரேஞ்சுல எடுக்கிற ஸ்டூடண்ட் நீங்க எங்கெங்க வீக்கா இருக்கீங்களோ, அத கரெக்ட்டா கண்டுபிடிச்சு அத வந்து இம்ப்ரூவ் பண்ணி நீங்க அத 70 பிளஸ்ஸா மாத்திக்கோங்க. ஸோ இப்ப அடுத்த கேட்டகரி, மேம் நான் இன்னும் சிலபஸே முடிக்கல. நான் ஸ்மார்ட்டா எப்படி இந்த 40 நாள்ல படிச்சு பாஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் நீங்க யாருக்கு குடுக்கணும்னா, ரீசனிங், மேத்ஸ் இது 2லயுமே டோட்டலா உங்களுக்கு 60 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 60க்கு இதுல ஒரு 50க்கு மேல ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு மேம். அதுக்கான ஆன்சர் இல்ல. எது முக்கியமான கொஸ்டின் எனக்கு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 கிளாஸஸ் வந்து குடுத்திருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோஸ் மட்டுமே 3000க்கும் மேல இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸ்லயும் வீடியோஸ் வந்து ஒரு 1500, 2000, 3000 அந்த மாரி ஒவ்வொரு கோர்ஸ்லயும் வேரி ஆகும். இதுல எக்ஸாம்ல இதுவரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டுமே ஒரு 500 கிளாஸ் வந்து கொண்டு போயிருப்போம். இந்த 500 கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முக்கியமான ஒரு 100 கிளாஸஸ் இருக்கும். ஸோ இப்போ 40 நாள் டைம் இருக்கு அப்டின்னா, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா, 500ல உங்களால ஒரு 300 கிளாஸ் வந்து பார்க்க முடியும். அதே நீங்க வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்டின்னா, இல்ல காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களால வந்து ஒரு 100 கிளாஸஸ் இல்ல ஒரு 150 கிளாஸஸ் வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ இந்த கிளாஸஸ ஒரு 10 நாள் கன்டினியூஸா இந்த முக்கியமான இது மட்டும் டீச் பண்ணியிருப்போம் இல்லையா? இது எல்லாத்தையும் கன்டினியூஸா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஓகே. அதே மாதிரி அதுக்கப்புறம் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் மட்டும் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த 500 கிளாஸ்ல ஒரு 100 கிளாஸோ, 300 கிளாஸோ நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது, உங்களோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 55 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டெய்லி லைவ் கிளாஸ் வந்து குடுக்குறோம். இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான மேத்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப இந்த லைவ் கிளாஸ் வந்து 4 நாள் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4 டேஸ் தான் லைவ் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. டோட்டலா 60 டேஸ் வந்து டார்கெட் வச்சிருக்கோம் லைவ் கிளாஸ்க்கு. என்டிபிசி எக்ஸாம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் டி எக்ஸாமுக்கும் இந்த லைவ் கிளாஸ் வந்து கன்டின்யூ ஆகும் உங்களுக்கு. ஓகே. இந்த லைவ்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். சோ இதையும் நீங்க படிச்சுட்டு, பிளஸ் நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான கிளாஸஸும் அட்டெண்ட் பண்ணிட்டு, டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது, கண்டிப்பா ஸ்மார்ட்டாவே உங்களால சிபிடி 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இப்ப இருக்க இந்த 40 டேஸ், 45 டேஸையும் வேஸ்ட் பண்ணாம, இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. நான் சொன்ன இந்த முக்கியமான கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா, பேசிக்ல இருந்தும் டீச் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் டீச் பண்ணியிருப்போம். எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் டீச் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப லைவ் கிளாஸ்லயே முக்கியமான கொஸ்டின் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். சோ, இப்போ நீங்க இந்த 4 லைவ் கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணல மேம். இப்போ ஜாயின் பண்ணா இந்த 4 லைவ் கிளாஸ் என்னால பார்க்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிரும். லைவ் கிளாஸோட டைம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 10:30 டூ 11:30 வந்து உங்களுக்கு லைவ் இருக்கும். சப்போஸ் அந்த 10:30 டூ 11:30 என்னால லைவ் அட்டெண்ட் பண்ண முடியல, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும், திருப்பி நீங்க என்ன பண்ணலாம்? மத்தியானமோ, இல்ல ஈவினிங்கோ உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல இந்த லைவ் கிளாஸ அட்டெண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் பிளஸ் இந்த லைவ்ல குடுத்திருக்கிறது. ஸோ இத மட்டும் படிச்சாலே என்டிபிசி எக்ஸாம் இந்த 45 டேஸ்ல உங்களால ரெடி ஆக முடியும். கண்டிப்பா என்டிபிசி அப்ளை பண்ணியிருக்கவங்க, என்டிபிசி மட்டும் இல்ல குரூப் டி எக்ஸாமும் சேர்த்து தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ப என்டிபிசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, குரூப் டிக்கான கிளாஸஸும் இதுல குடுத்திருப்போம். ஏன்னா அதனால தான் இதோட நேம் வந்து ஆல் இன் ஒன்ன்னு வச்சிருக்கோம். எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க்ன்னு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் வந்து குடுத்திருப்போம். அதுக்கப்புறம் நீங்க குரூப் டிக்கான கிளாஸஸும் இதுலயே பார்த்துக்கலாம். குரூப் டிக்காக தான் நான் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ ரொம்ப சூப்பர். ஏன்னா குரூப் டிக்கு பார்த்தீங்கன்னா 4 மாசம் டைம் இருக்கு. இப்ப என்டிபிசிக்காவது 40 நாள், 45 நாள் தான் டைம் இருக்கு. ஆனா குரூப் டிக்கு 4 மாசம் டைம் இருக்கு. தாராளமா 120 டேஸ்ல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குனாலும் ஒரு டாப்பர் ஆகக்கூடிய லெவலுக்கு உங்களால ரெடி ஆக முடியும். இந்த 4 மாசத்துல. ஏன்னா 40 நாள்ல பார்த்தீங்கன்னா, உங்களால கட் ஆஃப் கிளியர் பண்ற அளவுக்கு ரெடி ஆக முடியும். பட் 4 மாசம் அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களால டாப்பராவே ரெடி ஆக முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, குரூப் டிக்காக ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்றீங்கன்னா, இதுல வீக்லி பிளான் வந்து குடுத்திருப்போம். இந்த வீக்லி பிளான் படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளானு, மெட்டீரியல்ஸ் குடுத்துட்டு, சாட்டர்டே டெஸ்ட் வைப்போம். அதே மாரி டெய்லி லைவ் கிளாஸ். இத கரெக்ட்டா அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, குரூப் டி எக்ஸாம் ரொம்ப சூப்பரா நீங்க கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா, பெஸ்ட்டா குடுத்துட்டோம். ரெக்கார்டட் கிளாஸஸாவும் குடுத்தாச்சு, லைவ் கிளாஸஸாவும் குடுத்தாச்சு. கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணியாச்சு. இத மட்டும் ஃபாலோ பண்ணாலே, இப்ப வரக்கூடிய என்டிபிசியும் கிளியர் பண்ண முடியும். குரூப் டியும் கிளியர் பண்ண முடியும். அடுத்து வர எஸ்எஸ்சிக்கும் நீங்க படிச்சாலும், அதுக்கான கிளாஸஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஆப்ல போய் பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். இந்த ஃபீஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். சோ இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 மட்டும் பே பண்ணுங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரு டைம் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்னென்ன கவர் ஆகுதுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து குடுத்திருப்போம். சோ இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்க ஸ்மார்ட்டா படிக்கிறதுக்கு என்டிபிசிக்கான 60 டேஸ் பிளான் வந்து குடுத்திருக்கோம். ஓகே. சோ இந்த 60 டேஸ்ல என்டிபிசிக்கு நீங்க ரெடி ஆகிரலாம். அதே மாதிரி குரூப் டிக்கான வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே. நான் குரூப் டி படிக்கிறேன் மேம், என்டிபிசி படிக்கிறேன். சோ இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துல இருந்து ஒரு 1 1/4 மணி நேரம் வரைக்கும் மினிமம் 1 ஹவராவது உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். சோ டெய்லி லைவ் கிளாஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லைவ் கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் எல்லாமே அப்படியே உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். இங்க என்ன மேத்ஸ் டிஸ்கஸ் பண்றோம், என்ன ரீசனிங், என்ன சயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றோமோ இதே பேட்டர்ன் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அதே கொஸ்டின் அதே நம்பர் வராது. இப்போ நான் டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு கொஸ்டின் லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னா, அதே டைம் அண்ட் ஒர்க் வேற நம்பர்ல கேட்பாங்க. அதே பேட்டர்ன் தான். இங்க ஒரு ஷார்ட்கட் சொல்லிக் குடுக்குறோம்னா, அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க என்டிபிசி எக்ஸாமோ இல்ல குரூப் டி எக்ஸாம்ல இது பண்ணிக்கலாம். ஓகே. சோ லைவ்ல டிஸ்கஸ் பண்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல என்னென்ன மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ்லாம் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ ஸ்ட்ரிக்ட்டா அந்த 40 நாள் நான் வந்து இத ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருவேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, நீங்க 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே. மேம் நான் டெஸ்ட் போடணும். சோ நான் சிலபஸ் முடிச்சுட்டேன். நான் டெஸ்ட் போடணும் என்டிபிசிக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே குடுத்திருப்போம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஓகேவா? படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் மட்டும் என்டிபிசிக்கு போடணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கும் நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இது ரெண்டோட டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499. ஓகேவா? சோ எப்படி இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணணும் மேம் அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர உங்க ஃபோன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா, ஐ வாண்ட் டூ ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இந்த நம்பருக்கே ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல குரூப் டி டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்கன்னா, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா 499 பே பண்ணிட்டு
பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, டெஸ்ட் பேட்சோட அக்சஸ் குடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேர்க்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இந்த நம்பருக்கே சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1899 மட்டும் பே பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6:00 ஓட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ 6:00 ஓட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இம்மீடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாரி டேஸ்ல ஆஃபர் குடுக்கும்போது ஒன்லி 4 ஸ்டூடெண்ட், 5 ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் டீம் வந்து கூப்பன் கோட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா, டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிடைச்சிருக்க வாய்ப்ப வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. டெய்லி படிங்க. ஓகேவா? ஸோ டெய்லி படிங்க. படிச்சா தான் போஸ்டிங் வாங்க முடியும். சும்மா நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். எக்ஸாம் அன்னைக்கு தான் நான் படிப்பேன் அப்படிங்கும்போது, ஸோ கஷ்டம் போஸ்டிங் வாங்குறது. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே படிக்கணும். ஏன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கு. நாம நம்ம சைட்ல இருந்து எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டா தான் சக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பாசிட்டிவா இருங்க. படிச்சுட்டு இருக்கவங்க திடீர்னு யாராவது ஒருத்தங்க வந்து நின்னுட்டு இவ்ளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. உனக்கு எங்க கிடைக்க போகுது? அந்த மாரி சொல்லுவாங்க. எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே காம்படிஷன் இருக்க தான் செய்யும். கவர்ன்மென்ட் ஜாப் பிரிப்பேர் பண்ணாலும் சரி, பிரைவேட் கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூ போனாலும் சரி, எல்லா பக்கமுமே வேலைக்கு வந்து கியூல நிக்க தான் செய்வாங்க. நாம அவங்கள்ல இருந்து எவ்ளோ தனித்துவமா இருக்கோம், எவ்ளோ பெஸ்ட்டா பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். அதனால எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணட்டும். நாம நம்மளோட பெஸ்ட்ட குடுப்போம். கண்டிப்பா நமக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவா இருங்க. படிங்க. கிடைச்சிருக்க வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகே. ஸோ ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.